சொட்டு நீர் உரப்பாசனத்தின் மூலம் திசு வளர்ப்பு வாழை சாகுபடியில் கோவை வேளாண் பல்கலை சாதனை புரிந்துள்ளது. விவசாய பயிர்களில் வாழை மிக முக்கியமான பயிர். இந்தியாவில் ஆண்டுக்கு 0.83 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டு 29.78 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது உலக உற்பத்தியில் 1/3 பங்காகும். வாழை சாகுபடிக்கு அதிகம் நீர் தேவை என்பதால் தண்ணீர் பற்றாக்குறை அதிகம் உள்ள பகுதிகளில் பாசன நீரை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இதற்கு சொட்டு நீர் பாசன முறையே தீர்வாகும். சொட்டு நீர் உரப்பாசனத்தில் பயிருக்கு நீரும் உரமும் சரியான அளவில் பயிருக்கு அருகாமையில் கிடைக்கிறது. வாழைக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை 24 லிட்டர் நீரை சொட்டு நீர் பாசனம் செய்யும் போது அதிக மகசூல் கிடைக்கும். சொட்டு நீர் பாசனம் மூலம் 20 முதல் 100% வரை அதிக விளைச்சலும் 70% வரை தண்ணீர் சேமிப்பும் இருக்கும் என தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவியல் துறை மற்றும் தலைவர் அசோக் ராஜ் தெரிவித்தார். வாழையில அதிகமான நீர் தேவை இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாழைப்பயிருக்கு 2000 மில்லிமீட்டர் வரைக்கும் தண்ணி தேவையா இருக்குது. இந்த மாதிரி பயிர்களில் சொட்டு நீர் பாசனம் நம்ம கடைபிடிச்சோம்னா அதில் கிட்டத்தட்ட 40% வாட்டர் சேவ் பண்ணாலுமே அது பெரிய நீர்ச்சிக்கனம். இந்த மாதிரி நீர்ச்சிக்கனம் அதிகமாக கிடைக்கிறதுனால உறுதியாக 40 டன் ஒரு ஏக்கருக்கு நம்மளால எடுக்க முடியும். அந்த சாகுபடி பரப்பை இரட்டிப்பாக செய்யலாம். கரும்பு சாகுபடி திட்டத்தில் உலக அளவில் சாதனை படைத்த கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் உழவியல் துறை விஞ்ஞானிகள் இப்போது வாழை சாகுபடியிலும் சாதனை புரிந்துள்ளனர்.